Hi guys, so இந்த வீடியோவில் நம்ம will have toன்ற ஒரு heading பார்க்குறோம். See ஒரு ஒர்க் வந்து நாம் செய்ய வேண்டி இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அதை இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது அப்படின்னு பார்க்கும்போது will have toல மட்டும்தான் சொல்ல முடியும். See இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை வந்து நம்ம செய்ய வேண்டியிருக்கு, நாளைக்கு நான் பேச வேண்டியது, நாளைக்கு நான் சீக்கிரம் எந்திரிக்கணும், நான் சீக்கிரம் எந்திரிக்க வேண்டியிருக்கு, வாட் எவர் தட். See அதை ஈஸியாக சொல்லலாம். I will have to. So wake up early tomorrow. So நாளைக்கு நான் சீக்கிரம் எந்திரிக்க வேண்டியிருக்கு. ஸோ ஒரு விஷயத்தை நம்ம செய்ய வேண்டி இருக்குன்னு சொல்லும்போது அதை எப்படி சொல்லணும்னா என்ன சொல்கிறது, வில் ஹாவ் டுல மட்டும்தான் சொல்லணும், வேறு எப்படியும் சொல்ல முடியாது, நோ ஆப்ஷன்ஸ். ஸோ ஷீ வில் ஹாவ் டு, ஷீல் ஹாவ் இல்லை, ஐ வில் ஹாவ் டுவை வந்து வில் ஹாவ் டுவை வந்து நீங்கள் ஐல் ஹாவ் டுன்னு மட்டும் ஐக்கு மட்டும் நீங்கள் ஐல் சொல்லலாம், மற்றது ஷீக்கெல்லாம் சொல்ல முடியாது. ஷீ வில் ஹாவ் டு கேன்சல், ஷீல் ஹாவ் டு கேன்சல் ஆல் தட், அவள் எல்லாத்தையும் கேன்சல் பண்ண வேண்டியது இருக்கு. யூ வில் ஹாவ் டு, ஸோ யூ வில் ஹாவ் டு, ஸோ கோ டு, யூ வில் ஹாவ் டு கோ டு ஹெட் ஆஃபீஸ், யூ வில் ஹாவ் டு கோ டு ஹெட் ஆஃபீஸ் டுமாரோ. ஸோ நீங்கள் நாளைக்கு ஹெட் ஆஃபீஸ் போக வேண்டியிருக்கும். அப்போது ஒரு விஷயத்தை செய்ய வேண்டி இருக்கும், செய்ய வேண்டி இருக்கு, ஃபார் போத் இது ஒன்று தான், வேறு எந்த ஆப்ஷன் நீங்கள் சொல்ல முடியாது. ஸோ தே வில் ஹாவ் டு, வி வில் ஹாவ் டு, ஸோ வி வில் ஹாவ் டு வேர் ஆல் தட், நம்ம எல்லாத்தையும் பொறுத்துக்க வேண்டியது இருக்கும். ஸோ இப்போ இனிமேல் ஒரு வார்த்தை வருதுங்களா, இயர் ஆஃப்டர், இயர் ஆஃப்டர் ஆர் இயர் இன் ஆஃப்டர். இயர் இன் ஆஃப்டர் ஆர் henceforth, இது முதல், henceforth வந்து இது முதல். It's very easy. Year after you will have to come early, so I will have to, so year after I'll have to go daily. ஸோ நான் இனிமேல் தினமும் போக வேண்டி இருக்கு. ஸோ ஒரு விஷயத்தை செய்ய வேண்டி இருக்கு, செய்யணும் சொல்லணும்னா இதில் சொல்லக்கூடாது, ரொம்ப சிம்பிள், அந்த வில் எடுத்துடுங்க, கம்பேரிங் பண்ண தெரிஞ்சுக்குங்க. சரி, நம்ம இங்கிலீஷ் பேசுறது ரொம்ப பெரிய விஷயமே இல்லைங்க, ரொம்ப சிம்பிளாக பேசலாம். ஐ ஹாவ் டு கோன்னா நான் போகணும். ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொன்னோம்னா ஹாவ் டு இல்லாமல் வேறு எப்படியுமே சொல்லவே முடியாது. அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு விஷயத்தை நல்லா கவனிக்கணும். நம்ம தமிழில் எப்படி பேசுகிறோம், நான் போகணும், போக வேண்டி இருக்கு. வாட் இஸ் இட் டிஃப்ரெண்ட் பிட்வீன் போத்து? ஸோ போக வேண்டி இருக்கும், இப்படியெல்லாம் மாடுலேஷன் வருது பார்த்தீங்களா. அப்போ நான் போகணும்னா ஹாவ் டு தான், தட் இஸ் கால் கமிட்மெண்ட். போக வேண்டி இருக்குன்னா வில் ஹாவ் டு தான் நீங்கள் சொல்லணும். ஐ ஹாவ் டு கோ, நான் போக வேண்டி இருக்கும், இல்லை போக வேண்டி இருக்கலாம். ஸோ அப்போ ஒரு விஷயத்தை செய்ய வேண்டி இருக்குன்னா வில் ஹாவ் டு தான். ஸோ வேறு எதுலையுமே சொல்ல முடியாது. செய்யணும் போகணும்னா ஹாவ் டு தான், அதில் டவுட்டே இல்லை. ஸோ தே வில் ஹாவ் டு கம். ஸோ வாட் இஸ் இட், ஐ வில் ஹாவ் டு கோ, ஸோ தே வில் ஹாவ் டு. ஸோ பி கேர்ஃபுல், you will have to check all that. So we will have to face all the problems. So hereafter we will have to be ready for all the situation. Hereafter we will have to be ready for all the situation. So we will have to be there, we will have to be, they will have to. This is very easy. இதோட நெகட்டிவ் பாருங்கள், ரொம்ப சிம்பிளாக நீங்கள் கொண்டு வந்துடலாம். சி நெகட்டிவ் பார்த்தீங்கன்னா நான் செய்ய வேண்டி இருக்காது, செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. சி ஐ won't have to. ஸோ வில்லாட்ட ஷார்ட் பண்ணிக்கோங்க. வில்லாட்டோட ஷார்ட் எப்பயுமே ஓன் சொல்லுங்க. ஸோ won't, ஸோ ஐ won't have to do, ஐ won't have to go daily, நான் தினமும் போக வேண்டியது இருக்காது. ஸோ யூ won't have to, sorry, you won't have to do, நீங்கள் செய்ய வேண்டி இருக்காது. ஸோ we won't have to, we won't have to wait, நம்ம வெயிட் பண்ண வேண்டியது இருக்காது. ஸோ she won't have to,
she won't have to check all. அவள் எல்லாத்தையும் செக் பண்ண வேண்டியது இருக்காது. அப்போ ஒரு விஷயத்த செய்ய வேண்டி இருக்காது, செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, நான் போகணும்னு அவசியம் இல்லை, அவங்க வரணும் அவசியம் இல்லை, வாட் எவர் தட், அதெல்லாம் இதில் தான் சொல்லணும். ஸோ யூ won't have to give. give வந்து கொடு. இப்போ இதனுடைய இன்னொரு வார்த்தை கிவின். கிவின்னா பண்ணிட்டு போ, இது ஃபெரேஸ். ஃபெரேஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா கிவின்னா பண்ணிட்டு போ. ஸோ நான் பண்ணிட்டு போக வேண்டியது இருக்காது. I won't have to give in. நான் பண்ணிட்டு போக வேண்டி இருக்காது. அப்போ ஒரு விஷயத்தை செய்ய வேண்டி இருக்காது, செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ பேசவும் சொல்லு, நீ யாருப்பா, நீ எல்லாம் போகணும்னு அவசியமே இல்லை, ஸோ நீங்களாம் வரணும் அவசியம் இல்லை, இப்போ கலாய்ப்போம், சீரியஸாக சொல்லுவோம், வாட் எவர் தட், அதெல்லாம் நீங்கள் இதெல்லாம் சொல்லணும். வேறு எதுவுமே சொல்லக்கூடாது, சொன்னால் தப்பு. சி வாட், இப்போ நீங்கள் வாட் டியூடு, இப்போ நீங்கள் கலாய்க்கிறீங்க அப்படின்னா வாட் டியூடு என்ன மச்சி, யூ won't have to come. நீ எல்லாம் வரணும்னு அவசியம் இல்லை, நல்லா போகணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது won't have to ஈஸியாக எடுத்துக்கோங்களா. சரி, இப்போ இதுக்கு எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் நான் சொன்னேன், ஞாபகம் இருக்குங்களா? நல்லா கவனிக்கணும். ஒரு விஷயத்த செய்ய வேண்டி இருக்கு, செய்ய வேண்டி இருக்கும், இது ரெண்டுத்துக்கும் will have toல தான் சொல்லணும், வேற எதுலையுமே சொல்லக்கூடாது. அப்படி சொன்னால் அது கட்டாயமாக தப்பு. இப்போ நீங்கள் ஒரு வேலைக்கு போகிறீங்க, இன்டர்வியூ சொல்கிறாங்க, ஸோ நீங்கள் காலையில் சீக்கிரம் வர வேண்டியிருக்கும், நீங்கள் தான் வந்து கம்பெனியை வந்து திறக்க வேண்டியது இருக்கும், நீங்கள் எல்லாருக்கும் வந்து பாஸ் போட வேண்டியிருக்கும், நீங்கள் வாட் எவர் தட் எல்லா கமிட்மெண்ட்டையும் நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ சில நேரத்தில் நீங்கள் நைட் தங்க வேண்டியிருக்கும். சம்டைம்ஸ் யூ வில் ஹாவ் டு ஸோ ஸ்டே ஹியர். ஸோ நீங்கள் சில நேரத்தில் நீங்கள் தங்க வேண்டியது இருக்கும். இப்போ ஸ்டேன்ற ஒரு வார்த்தை வரும்போது நான் இன்னொரு வார்த்தையை சொல்கிறேன். இப்போ நீங்கள் எங்கே தங்கியிருக்கீங்க, வேற எங்கே வசிக்கிறீங்க, ஸோ வேர் ஆர் யூ புட் அப் எப்படி சொல்லணும், அது இங்கிலீஷில் சொல்லும்போது வேர் ஆர் யூ புட் அப். வேர் ஆர் யூ புட் அப்னா நீ எங்கே இருக்க, உங்கள் வீடு எங்கே இருக்குது, எங்கே வசிக்கிறீங்க, வேர் ஆர் யூ புட் அப். ஸோ வேர் ஆர் யூ புட் அப். இப்போ நீங்கள் ஆன்சர் சொல்லுங்க. இப்போ சில கம்பெனி வந்து வேர் ஆர் யூ லிவிங் கேட்க மாட்டாங்க, எங்கே வசிக்கிறீங்க, வேர் ஆர் யூ புட் அப். ஸோ அப்போ நீங்கள் எப்படி சொல்லணும், ஐ எம் புட் அப். ஐ புட் அப் அட்டு போட்டு எந்த இடமோ, ஐ புட் அப் அட் மயிலாப்பூர், ஐ புட் அப் அட் ஸோ வாஷர்மேன்பேட். ஸோ வெரி ஈஸி. நீங்கள் எங்கே இருக்கிறீங்க, எங்கே வசிக்கிறீங்க, இங்கிலீஷ் எப்படி கேட்கணும், வேர் ஆர் யூ புட் அப். அப்போ அதே மற்ற சப்ஜெக்ட் சேர்க்கும்போது எப்படி சொல்லணும், வேர் இஸ் யூ புட் அப், வேர் இஸ் யூ புட் அப். இப்போ வேற ஒரு ஸ்டேயிங் எங்கே கேட்கணும்னா நீங்கள் எங்கே தங்கியிருக்கீங்க, அதுக்கு தான் வேற ஸ்டேயிங் சொல்லணும். வேற லிவிங், வேற லிவிங் கேட்கக்கூடாதா, நீங்கள் இதை கேட்கணும், வேற லிவிங். ஸோ வேற ஒரு ஸ்டேயிங் வந்து ஒரு வெளியூர்லேருந்து வந்தவங்கள அவங்களெல்லாம் நீங்கள் வேற ஸ்டேயிங் கேட்கலாம். ஓகேவா. வேர் இஸ் ஷி புட் அப், அவள் எங்கே இருக்கா, அவள் வீடு எங்கே இருக்கு. ஸோ வெரி ஈஸி. ஓகேவா. ஷீ இஸ் புட் அப் அட், இப்போ இஸ் புட் அப் அட், இஸ் புட் அப் அட் டேஷ் டேஷ் டேஷ். ஓகே. ஸோ வெரி ஈஸி. ஒரு விஷயத்தை செய்ய வேண்டி இருக்கும் நீங்கள் சொல்லணும்னா நீங்கள் எப்படி சொல்லணும், வில் ஹாவ் டு. இதுக்கு கொஸ்டின் ரைஸ் பண்ணுறது எப்படி, ஸோ நீங்கள் செய்ய வேண்டி இருக்குமா, வர வேண்டி இருக்குமானா வில் ஐ ஹாவ் டு, வில் ஐ ஹாவ் டு கம் டுமாரோ, நான் நாளைக்கு வர வேண்டி இருக்குமா. ஸோ வில் ஐ ஹாவ் டு ஸோ செக் ஆல், நான் எல்லாத்தையும் செக் பண்ண வேண்டி இருக்குமா. இப்போ நம்ம சில பேர்கிட்ட சொல்லுவேன், நான் அதை பே பண்ண வேண்டி இருக்குமா, வில் ஐ ஹாவ் டு பே எனிதிங், வில் ஐ ஹாவ் டு பே எனிதிங், நான் ஏதாவது பே பண்ண வேண்டியது இருக்குமா, வில் ஐ ஹாவ் டு பே எனிதிங் ஃபார் திஸ். அப்போது வெரி ஈஸியாக நீங்கள் கேட்கலாம். ஸோ வில் ஷி ஹாவ் டு கம் ஃபார் சைனிங், வில் ஷி ஹாவ் டு கம் ஃபார் ஷைனிங், அவள் ஷைன் பண்ணுறதுக்கு வர வேண்டி இருக்குமா. வில் ஷி ஹாவ் டு கம் ஃபார் ஷைனிங், ஒரு விஷயத்தை நீங்கள் செய்ய வேண்டி இருக்குமா. ஸோ வில் மை டேட் ஹாவ் டு. ஸோ இப்போது நீங்கள் ஹேஸ் டு சொல்ல தேவையில்லை, ஹாவ் டு தான். ஸோ ஹாவ் டு தான் சொல்லணும். பிகாஸ் நம்ம வந்து ஒரு கண்டினியூஷன் ஹாவ் மட்டும் தனியாக இருந்தால் தான் நீங்கள் வந்து ஹேஸ் டு மாற்றணும். வில் மை டேட் ஹேஸ் டு சொல்லக்கூடாது, வில் மை டேட் ஹாவ் டு. வில் மை டேட் ஹாவ் டு கம், வில் மை டேட் ஹாவ் டு கம், எங்கள் அப்பா வர வேண்டி இருக்குமா. ஸோ வில் தே ஹாவ் டு வெயிட்,
அவங்க வெயிட் பண்ண வேண்டி இருக்குமா? will you have to so bring all, நீ எல்லாத்தையும் கொண்டு வர வேண்டி இருக்குமா? ஸோ பிரிங்கு கேட்கணும்னு சொன்னேன், ஒரு மீனிங் பார்த்தோம், ஞாபகம் இருக்குங்களா? ஒருத்தரை வந்து கூட்டிட்டு வான்னா நீங்க பிரிங்னா சொல்லணும். ஓகேங்களா? பிரிங்கிங், அவனை கூட்டிட்டு வா. ஓகே ஃபைன். ஸோ அப்போ இதுக்கு வெரி ஈஸி, நீங்கள் யார்கிட்ட வேணால் கேட்க, வில் ஷி ஹாவ் டு, வில் தே ஹாவ் டு, ஸோ வில் ஸோ வி ஹாவ் டு, வில் வி ஹாவ் டு, ஸோ சைன், நாம் சைன் பண்ண வேண்டி இருக்குமா? அப்போ நெகட்டிவ் போகும்போது won't I have to come, நான் வர வேண்டியது இருக்காதா? won't I have to come, நான் வர வேண்டியது இருக்காதா? இல்லை, வர வேண்டிய அவசியம் இல்லையா? ஸோ won't I have to, so bring original. ஸோ நான் ஒரிஜினல் கொண்டு வர வேண்டியது இருக்காதா? ஸோ வெரி ஈஸி, won't she have to, won't she have to come here, அவள் இங்கே வர வேண்டியது இருக்காதா? அப்போது வெரி ஈஸி, செய்ய வேண்டி இருக்கும், செய்ய வேண்டி இருக்காது அப்படின்னா நம்ம தமிழ் அடிக்கடி பேசுகிறோம் பார்த்தீங்களா, அதுதான் இது. ஸோ இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஒன்ஸ் அகேன் ஐ ரிக்வெஸ்ட் யூ, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. யூ கைண்ட்லி சப்போர்ட் த சேனல் டு give you all. Okay, thank you guys, have a nice day.